இவ்வளவு நாமத்தினாலே கூறி வந்திருக்கிற உங்கள் யாவரையும் நாங்கள் வாழ்த்து வரவேற்கிறோம். இதுவரையிலும் நாங்கள் நீதிமொழிகள் புத்தகத்தை நாங்கள் தெரிவித்துக் கொள்ளும் 28ஆம் அதிகாரம். நீதிமொழிகள் புத்தகம் 28ஆம் அதிகாரம். பதினான்காம் வசனத்தோடு வாசிக்கும். எப்பொழுதும் பயந்திருக்கிறவன் பாக்கியவான், தன் இருதயத்தை கடினப்படுத்துகிறவனோ தீங்கில் விழுவான். இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். எப்பொழுதும் பயந்திருக்கிற இருதயம் உள்ளவர்களாக நீங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உமக்கு முன்பதாக நீங்கள் சீர்படுத்தி நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் செய்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். எந்த சூழ்நிலையிலும் எங்களுடைய இருதயத்தை நாங்கள் கடினப்படுத்திக் கொள்ளாதபடி உமக்கு முன்பதாக பயந்திருக்கும் ஒரு தகப்பனுக்கத்தாய் சுவாமி சுபாவம் உள்ள அன்பை எங்கள் ஒவ்வொருத்தருக்கும் நீங்கள் கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படி கிருபையாக நன்றி செலுத்துகிறோம். அப்படி அடியனை மனைத்து உண்மை வெளிப்படுத்தும் உடைய பரிசுத்தாவுடைய பிரசன்னம் என்னிலும் இங்கே கூடுகிற ஒவ்வொருவர் மீதும் அமரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உலகங்களிலே இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கத்திரை நீங்கள் அற்புதங்களை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அநேகர் இந்த வசனங்களை கேட்டு பிரயோஜனம் அடைந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கத்திரை நீங்கள் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம். வசனங்களை கேட்டுள்ள மாத்திரமல்ல அதன்படி செயலாயும் எங்களை ஒப்புக் கொடுப்பதற்கு நீங்கள் உதவி செய்யுங்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுடன் நல்ல பிதாவே, ஆமென். இந்நாளிலே நாங்கள் கிறிஸ்து இயேசு உனக்குள் இருந்தால் எப்போதும் பயந்திரு. கிறிஸ்து இயேசு உனக்குள் இருந்தால் எப்போதும் பயந்திரு என்றதான ஒரு தலைப்பு நாங்கள் நாளே பார்க்கிறோம். சரி, அப்ப நாங்கள் வாசித்தோம் நீதிமொழிகள் புத்தகம் 28ஆம் அதிகாரத்திலே 14ஆம் வசனம். எப்பொழுதும் பயந்திருக்கிறவன் பாக்கியவான், தன் இருதயத்தை கடினப்படுத்துகிறவனோ தீங்கில் விழுவான். உண்மையா அந்த இடத்துல நாங்கள் பார்க்கிற பொழுது தானே எப்போதுமே பயந்திருக்கக்கூடியதான தானே ஒரு என்ன சொல்றது ஒரு இருதயம், எப்போதுமே பயந்திருக்கக்கூடியதான ஒரு இருதயம். ஏன் எப்போதும் பயந்திருக்கக்கூடியதான ஒரு இருதயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் தன்னுடைய பிரயாணத்தில் அவர் போகிறதுக்கு முன்பதாக அவர் சொன்ன வார்த்தை என்ன? மத்தேயு 28ஆம் அதிகாரத்தினுடைய கடைசி சொல்லும்போது என்ன சொல்ல வசனத்திற்கு வாசிங்க. மத்தேயு 28 கடைசி போய் என்ன சொன்னார்? கடைசியா போகும்பொழுது ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். இப்ப நீங்க நல்லா கவனிப்பீங்கன்னா, இது ஆண்டவர் தன்னுடைய சீசர்களிடத்துல இந்த காரியத்தை சொல்லுகிறது நாங்க பார்க்கக்கூடியதா இருக்கிறது. அப்ப சீசர்கள் சொல்லும்போது சொன்னா வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறார். அப்ப இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது சானே என்ன சொல்றாரு? வானமா இருக்கட்டும், அது பூமியா இருக்கட்டும், அங்க இருக்கக்கூடிய சகல அதிகாரம், அதாவது வானத்துல ஒரு விஷயத்தை செய்யணுமா இருந்தாலும் சரி, பூமியில ஒரு காரியத்தை செய்யணுமா இருந்தாலும் சரி, அத்தனை காரியங்களையும் செய்யும் அதிகாரம் எனக்குள்ள என்ன செய்யப்பட்டிருக்கிறது? கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே நீங்க என்ன செய்யுங்க அப்படின்னு சொன்னா, நீங்க புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்குங்க. அப்ப நீங்க புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்குங்க. அதுபோல குமாரன், அதாவது பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால் அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். அப்ப ஆண்டவர் கட்டளையிட்ட சகல காரியங்களையும் மற்றவர்களுக்கு உபதேசம் பண்ணும்படிக்கு நாங்க என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்டா, நாங்க பயந்திருக்க வேண்டும். எதுக்கு பயந்திருக்கிறோம் அப்படின்னா, சானே இப்ப வானத்தில இருக்கட்டும் பூமியில இருக்கட்டும் கர்த்தருடைய அனுமதி இல்லாம ஒண்ணுமே என்ன செய்ய போறது இல்லை. அவர் அன்றி ஒரு அணுவும் அசைவதில்லை. அந்த அளவுக்கு கர்த்தருடைய அதிகாரம் இருக்கிறது. அப்படிப்பட்ட தெய்வம் நமக்கு சொல்ற ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கும் போய் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய கீர்த்தியை பெற்று சொல்லுங்க, அவர் எவ்வளவு அன்புள்ளவராக இருக்கிறார், அவர் ஏன் இந்த உலகத்துக்கு வந்தார் சானே, இந்த உலகத்துக்கு வந்ததுடைய ஒரு நோக்கம் என்ன சானே அப்படின்னா, அவர் பாவ மன்னிப்பினுடைய நிச்சயத்தை ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் அருள் செய்யும்படியாக வந்தவர். அப்ப பாவத்துக்கான மன்னிப்பை கொடுப்பதற்கு வந்த தெய்வம் எப்படிப்பட்டவராக வந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம கூப்பிடாமலேயே அவர் இந்த உலகத்துக்கு என்ன செய்தார்? வந்தார், பாவ மன்னிப்பினுடைய நிச்சயத்தை கொடுக்கும்படியாக. அப்படிப்பட்ட தெய்வத்தினுடைய அன்பு இப்படிப்பட்டது அப்படின்றத நீங்க என்ன செய்யுங்கன்னா, எல்லாருக்கும் போயிட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் உலகம் முடிவு புரிந்தும் உங்களுடனே கூட இருக்கிறேன். அப்ப கடவுள் எப்பொழுதும் எங்களுடனே கூட என்ன செஞ்சிட்டு இருக்கிறார்? இருக்கிறேன் என்று சொன்னவர் எங்களுடைய தான் இருக்கிறார். அப்ப அந்த பாவ மன்னிப்பினுடைய
நிச்சயத்தை கர்த்தர் எதற்காக கொண்டு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த பயம் இல்லாத இருதயம், அதாவது ஒரு சில நேரங்களில் மட்டும் தேவ சபையில கூடி வந்திருக்கிற நேரம் மட்டும், அல்லது ஜெப கூடுகைக்கு வந்து கூடுகிற நேரத்தில் மாத்திரம் தானே நாம் எல்லாத்தையும் வேதத்திலிருந்து ஏதாவது சில கேள்விகளை எழுப்பும் பொழுதோ, நாங்கள் வசனங்களை படிச்சு கொடுக்கிற பொழுதோ கர்த்தருக்கு பயப்படுகிறதை போல நாங்கள் ஒரு பாசாங்கு காட்டுகிறோமோ, அல்லது எந்த நேரமும் நாங்கள் கர்த்தரோடு கூட இருக்கிற உறவுகளை நாங்கள் விருத்தி அடைந்து எந்த நேரமும் நாங்கள் பயப்படுகிற பயத்தில் உறுதியாக இருக்கிறோமா என்றதான ஒரு கேள்வி நாங்கள் எழுப்பி பார்க்கிற பொழுதுதான் ஆனால் எப்பொழுதும் பயந்திருக்கிறவன் பாக்கியவான். அப்ப எப்பொழுதும் பயம் உள்ள இருதயம் எனக்குள்ள இருக்கணும். எதுக்காக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதுக்காக பயப்படணும், என்ன காரியத்தினால் நான் பயந்திருக்கணும் அப்படின்னா, பரிசுத்த தெய்வம் இந்த உலகத்துக்கு வந்ததே பாவ மன்னிப்பை எங்களுக்கு அருள் செய்வதற்காக, பாவ மன்னிப்பை கொடுப்பதற்காக. அப்ப பாவ மன்னிப்பை கொடுப்பதற்காக வந்த அந்த இயேசு கிறிஸ்துவை என்னுடைய இருதயத்தில் நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அப்போ பாவம் ஒரு நிமிஷத்திலேயோ அல்லது ஒரு செகண்ட்லேயோ எந்த சூழ்நிலையிலையும் பாவம் என்னை ஆளுகை செய்யாத படிக்கும், நான் பாவத்தை அணுகி விடாத படிக்கும், நான் கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு எப்பொழுதுமே நான் ஒரு பயந்த இருதயம் உள்ளவனாக நான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா இருக்க வேணும் அப்படின்றத மிக தெளிவாக ஆண்டவர் இடத்துல என்ன செய்யறார் வந்து சொல்லுகிறார். அதற்கு முந்தின வசனத்தை நீங்க வாசிக்கிற பொழுது 13வது வசனம் என்ன சொல்லுது வாசிங்க. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். இப்ப நல்ல கவனிங்க, பாவம் செய்த ஆத்துமா வந்து என்ன செய்யுமா, சாகுமா. பாவத்தின் சம்பளம் என்னவா, மரணம். அப்ப பாவம் செய்தால் அந்த ஆத்துமா சாகும். பாவம் செய்கிறவர்களுக்கு கிடைக்கிற கூலி மரணம் என்றதான சட்ட திட்டங்களை கர்த்தர் வகுத்து வச்சிருக்கிறார். அப்ப சட்டப்படி சாரி மரண தண்டனையை கொடுக்க வேண்டியவர் சட்டப்படியே பாவ மன்னிப்பை நமக்கு கொடுக்கணுமாக இருந்தா எப்படி அவர் கொடுக்கலாம்? சட்டப்படியான பாவ மன்னிப்பை கர்த்தர் கொடுக்கணுமாக இருக்கு. நல்ல கவனிங்க, இந்த உலகத்தில் ஆண்டவர் படைத்த சகல படைப்புகளையும் விட நீங்க என்னென்ன படைப்புகள் நம்ம பார்க்கலாம். நீங்க ஆதியாகமம் முதலாம் அதிகாரத்துக்கு போனா என்னென்ன படைப்புகளை குறித்து நீங்க பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் சகலத்தையும் படைச்சு முடிக்கிறார். சரி, அவர் வந்து முதல்ல இருந்து ஆகாயத்திலிருந்து துவங்கி கடைசியாக பூமிக்கு என்ன செய்றார், வர்றாரு இல்லையா? பூமிக்கு வந்து பூமியில் அவர் செய்த ஒரு மிகப்பெரிய படைப்பு தான் பூமியின் மண்ணினாலே உங்களையும் என்னையும் உண்டாக்கிறது தான் அவருடைய அருமையான ஒரு படைப்பு. அதை எப்படி படைத்தார் அப்படின்னா, மற்ற எல்லா படைப்புகளையும் நீங்க விசாரிச்சுவீங்க. இப்போ நீங்க வேதத்தை நீங்க படிச்சு பார்க்கிற பொழுது அந்த படைப்புகளில் ஒன்றையுமே தேவனுடைய சாயலாக அவர் என்ன செய்யலை, படைக்கவே இல்லை. எல்லாத்தையும் அவர் எப்படி படைச்சார் வந்து சாரி அவருடைய இருதயத்துக்கு ஏற்ற பிரகாரமா எல்லாத்தையும் படைச்சிட்டார். ஆனால் பூமியிலிருந்து எடுக்கப்பட்ட மண்ணினால படைக்கப்பட்ட மனுஷனை மாத்திரம் ஆண்டவர் படைக்கும் பொழுது எப்படி படைத்தார் அப்படின்னா, அவர் தமது சாயலாக என்ன பண்ணார், தமது ரூபத்தின்படி என்ன செய்தார், படைத்தார். அப்ப இதை நாங்க வேதத்தில் நாங்க என்ன செய்யறோம் பார்க்கிறோம் இல்லையா? 26ஆம் வசனம் சொல்லுது, பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக. அவ்வளவுதான். அப்ப ஆண்டவர் என்ன பண்றார், மனுஷனை உண்டாக்குறதுக்கு முன்பதாக ஒரு டிசிஷன் எடுத்து அவர் அழகான முறையில் என்ன பண்றாரு, அந்த மனுஷனை உண்டாக்குகிறது நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் மற்ற யாதொன்றையும் ஆண்டவர் தம்முடைய சாயலாகவோ தம்முடைய ரூபத்தின்படியோ என்ன செய்யல, படைக்கவே இல்லை. நல்ல கவனி. அப்ப அறிவியல்கள் விஞ்ஞானங்கள்ல நாங்க பார்க்கிற பொழுது என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மனுஷன் வந்து சாதாரணமா வந்து நீங்க பார்த்தீங்கன்னா கடல்ல இருந்து ஒரு உயிரினம் வந்து அந்த உயிரினம் கொஞ்சம் பெருசாகி அதுக்கு போற ஒரு குரங்கா மாறி அந்த குரங்குல இருந்து தான் மனுஷன் வந்தான்னு சொல்லினா என்ன செய்யும், பரிணாம வளர்ச்சியை குறித்து என்ன செய்யும் பார்த்தீங்கன்னு சொன்னா இங்க என்னது விஞ்ஞானமும் அறிவியலும் எங்களுக்கு என்ன செய்யப்படும்னா படிச்சு கொடுப்பாங்க. ஆனா பரிசுத்த வேதாகமத்தில் நாங்க பார்க்கிற பொழுது மனுஷன் என்ற படைப்பு வந்து அது வந்து உயர் திணையில இருக்கிறது. அவனுக்கு பகுத்தறிவு கொடுக்கப்பட்டிருக்கிறதான 6வது அறிவு அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவன் விலங்கினங்கள்ல ஒன்றை போன்றவன் அல்ல, அவன் மிகவும் அழகானவன். அது மட்டும் இல்லாம கர்த்தர் தம்முடைய சாயலாகவே தான் மனிதனை படைத்திருப்பார் என்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இன்னைக்கு இருக்கிற நம்ம இந்த உலகத்துல பார்க்கக்கூடிய அழகழகான ஆக்களெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு இப்ப புறாம இருக்கும், அவங்க மேல புறப்பட்டுருவோம். அவ்வளவு அழகான ஆக்கள் இந்த உலகத்தில் இணைஞ்சிட்டு இருக்கிறாங்க இல்லையா? ஆனா குரங்க போன்ற மக்கள் என்ன செஞ்சிட்டு இருக்கிறாங்க, நாங்களாம் அந்த கூட்டத்தை சேர்ந்தவங்களா கூட என்ன செய்யலாம், இருக்கலாம். குரங்கு போன்றுங்கிற முகங்கள் பாவனைகள் இருக்கலாம், செயல்கள் இருக்கலாம், மிருக குணங்கள் எங்ககிட்ட இருக்கலாம். ஆனால் நாங்கள் மிருகமாக படைக்கப்பட்டவர்கள் இல்லை என்றதை மிக தெளிவாக வேதம் என்ன செய்தங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறது. அப்போ அப்படிப்பட்டதான அந்த மனிதனை படைத்த தெய்வம் அந்த மனிதன் மீது எப்படிப்பட்ட அன்பை வச்சுக்கிறார் அப்படின்னா, ஆண்டவர் தம்முடைய ரூபத்தின் மேல எப்படி அன்பு வச்சுக்கிறாரோ
தம்முடைய சாயலின் மேல எவ்வளவு அன்பு வச்சுக்கிறாரோ அந்த அன்புக்கு இணையான ஒரு அன்பை தான் அவருடைய படைப்பாகிய மனிதர்கள் மேலேயும் ஆண்டவர் என்ன வச்சிருக்கிறார். அப்படின்னா என்ன 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 நீங்க இருந்து புரிஞ்சு கொள்றீங்க அப்படின்னா, ஆண்டவர் இப்ப தன் மேல அவர் அன்பு எவ்வளவு அன்பு வச்சுப்பாரு பதவிகள் சொல்றாரு இல்லையா, உங்களில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்தில் என்ன செய். அடப்போன் அடிக்குது உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது பிறனிடத்தில் என்ன செய்யணும், நீ அன்பு கூறுவாயாக அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். நல்ல கவனி. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, தேவன் தன் மேல எப்படி அன்பு கூறுகிறாரோ அது போல தன்னுடைய சாயலாகிய மனுஷன் மேலையும் அவர் அன்பு கூர்ந்து தெய்வமாக இருக்கிறார். அப்ப அன்பு அவருடைய நீதி, அன்பு அவருடைய நீதி, அதே மாதிரி பரிசுத்தம் அவருடைய நீதி தானே. அப்ப பரிசுத்தம் அவருடைய நீதியா இருக்கிறபடினால மனுஷனை அவருடைய பரிசுத்தத்துக்கு ஏற்ற மாதிரி தான் அவரோடு வச்சுக்கிடுவார். பரிசுத்தத்துக்கு கொஞ்சமாவது ஏதாவது குலைச்சல் இருக்குமா இருந்தா அவரோட வச்சுக்க முடியும். ஏன்னா நீதி உள்ள தெய்வத்தினிடத்தில் இருக்கிறது பரிசுத்தம். அப்ப பரிசுத்தம் அவரிடத்தில் இருக்கிறபடினால அந்த மனுஷனை அவரோடு கூட வச்சுக்கணுமா இருந்தா அவன் பரிசுத்தம் உள்ளவனாக என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். அப்படி இல்லைன்னா அவன் என்ன செய்ய முடியாது, அவரோட கூட என்ன செய்யலாது, வச்சுக்க முடியாது. அன்பு இருக்குது, ஆனால் மாறாக அவருடைய நீதி பரிசுத்தத்தில் இருக்கிறது. ஆகவே பரிசுத்தத்தில் இருக்கிறபடினால பரிசுத்தம் இல்லாத ஒருவனை தேவன் தன்னிடத்துக்குள்ள என்ன செய்ய மாட்டார், வச்சுக்கொள்ள மாட்டார். அப்படின்றதுல உண்மையான காரியங்கள் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அப்ப என்ன செய்யலாம்? அப்ப முதல் மனிதனாகிய ஆதாமும் ஏவாளும் ஏதேன் தோட்டத்துக்குள்ள இருக்கிற பொழுது அவங்க பரிசுத்தமாக இருந்தாங்க. ஆகவே தேவன் அவர்களோடு கூட இணைஞ்சிட்டு இருந்தார், உலாவிக் கொண்டிருந்தார். நீங்க பார்க்கலாம். எப்போ அவர்கள் பாவத்தை செஞ்சாங்களோ, எப்போ அவங்க பாவத்தை செஞ்சு மன்னிப்பு பெற்றுக்கொள்ளாம அவங்க ஒருத்தர் பாவத்தை தான் செஞ்ச பாவத்தை இன்னொரு மேல போட்டுட்டு தட்டி விட்டுட்டு சதானே அவன் இருப்பான் இவன் இருப்பான்னு சொல்லி அடுத்த மேல குற்றத்தை சாட்டிட்டு அவங்க பாவ மன்னிப்பு பெற்றுக்கொள்ளாம அவங்க மீறுதல்களுக்கு உட்பட்டாங்களோ அன்றைக்கு அவர்கள் பரிசுத்த சந்நிதியை விட்டு விலகி ஓடும்படியான ஒரு நிலைமை அவருடைய வாழ்க்கை என்ன செய்யப்பட்டுச்சுன்னு சொன்னா வந்துச்சு என்றது எங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்குது. சரி, இன்றைக்கும் அப்படித்தான். நம்ம கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம கூடி நம்ம அவரை ஆராதிக்கிற பொழுது பரிசுத்தத்தோடு ஆராதிப்போமானால் கர்த்தர் நம்மோடு கூட வாசம் பண்ணி கொண்டு இருப்பார். நமக்குள்ள வந்தவர் என்ன செய்வார், வாசம் பண்ணி இருப்பார். நான் பரிசுத்தத்தை இழந்து நடப்பேனாக இருந்தால் சதானே அவருக்கும் எனக்கும் மிகப்பெரிய தூரத்தை என்ன செய்வார், ஆண்டவர் தூரப்படுத்தி விடுவார். நல்ல கவனி. அப்ப ஆகையினால ஆண்டவர் எங்களுக்கு எதிர்பார்க்கிற காரியம் என்னன்னு சொன்னா பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார் இல்லையா. அப்ப லேவியராகமம் புத்தகம் என்ன பார்த்திருக்கோம், தேவன் பரிசுத்தம் இருக்கிறது போல கர்த்தராகி நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடினால நீங்கள் எனக்கு ஏற்ற பரிசுத்தம் உங்களுக்கு இல்லைன்னா சரிதானே நான் உங்களை என்ன செஞ்சிருவேன், என்னை விட்டு நான் தூரப்படுத்தி விடுவேன். அப்ப எனக்கு உங்களுக்கு என்ன செய்ய முடியாது, இருக்க பரிசுத்தத்தோடு என்ன செய்யல. இப்ப கட்டாயம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா இப்ப சொல்லுவாங்க, நெருப்பு கிட்ட கொண்டு பஞ்சம் வச்சா என்ன செய்யணும், நெருப்பு பொசுக்கி போட்டு நெருப்பை போன்றது தான் கர்த்தருடைய பரிசுத்தம். அது பயங்கரமாக இருக்கும் இல்லையா. அங்க நாங்க பரிசுத்தமான ஒரு ஜீவியத்தை தேவனுக்கு முதலாக என்ன செய்ய வேண்டும், நாங்க ஜீவிக்க வேண்டும். அப்ப தன் பாவங்களை மறைக்கிறோம் அப்படின்னா என்ன நல்ல கவனிங்க. ஒரு மனிதன் தன்னுடைய பாவத்தை தன்னுடைய அப்பா அம்மாவுக்கு முன்னுக்கு மறைச்சிருவான், தன்னை சார்ந்ததான நண்பர்கள் நண்பிகளுக்கு முன்னுக்கு மறைச்சிருவான். அதான் தன் பாவத்தை மறைக்கிறவன். இந்த பாவத்தை யாருக்கு முன்பதாக மறைக்க இயலாது அப்படின்னா பரிசுத்த தெய்வத்துக்கு முன்பதாக என்ன செய்யலாது, மறைக்க முடியாது. அதான் நம்ம தெரிவிப்போம், சட்டப்படியான பாவ மன்னிப்பை ஒரு மனிதனுக்கு கொடுப்பது தான் ஆண்டவருடைய விருப்பம். அப்ப சட்டப்படியான அப்படின்னா நீதியின் படியான ஒரு பாவ மன்னிப்பை தேவன் என்ன செய்யணும், ஒரு மனுஷனுக்கு கொடுக்க வேண்டும். ஏன் அப்படின்னா பாவம் செய்தது மனிதன். அப்ப அந்த மனிதனுக்கு ஒரு விடுதலை வேணுமா இருந்தா இன்னொரு பதில் ஆளை தேவன் நியமிக்க வேண்டும். நல்ல கவனிங்க. ஒரு மனுஷன் பாவம் செஞ்சிட்டான், அவனை விடுதலை ஆக்கிற மாதிரி அவனுக்கான ஒரு பதில் ஆள் ஏற்படுத்த வேண்டும். பதில் ஆள் என்ன அர்த்தம், அவனுக்கு இன்னொருத்தர நாங்கள் என்ன செய்யணும், ஏற்படுத்த வேண்டும். அப்ப இன்னொரு பதில் ஆள் ஏற்படுத்த வேண்டும். அப்ப பதில் ஆளை ஏற்படுத்தினாதான் அவன் அந்த பாவத்திலிருந்து என்ன செய்ய முடியும், மீட்டெடுக்க முடியும். அதாவது நல்ல கவனிங்கன்னா ஒருத்தனை இப்ப தூக்கு கைதியாக நியமிச்சாச்சு, தூக்குல இருந்து அவனை விடுதலை ஆக்கி வெளியே கொண்டு வரணுமா இருந்தா அந்த தூக்கு கைத்துக்கு இன்னொருத்தர் நாங்கள் என்ன செஞ்சோம், இன்னொரு பதிலாளர் என்ன செஞ்சு ஆகணும், அங்கே ஏற்படுத்துவேன். நான் பேசுறதுக்கு நான் தெரிய விலங்கு நினைக்கிறேன். நல்ல கவனிங்க. அப்படி ஒருத்தர் ஏற்படுத்தினாதான் அந்த தூக்கு கைத்துல இருந்து அவன் என்ன செய்யலாம், வெளியே கொண்டு வரலாம். அப்ப ஒரு பாவிக்கு இன்னொரு பதிலால் தேவை அப்படின்னா ஆணுடைய நீதி எப்படி இருந்துச்சு அப்படின்னா பதிலால் என்று பார்க்கும் பொழுது முதல் மனிதனாகிய ஆதாம் முதல் கொண்டு எல்லா மனிதர்களும் அவங்க எல்லாம் பாவத்துக்குள்ளேயே அவங்களுடைய ஜென்மத்திலேயே அவங்களுடைய பாவம், அதாவது பிறப்பிலேயே அவங்களுடைய சுபாவத்திலேயே பாவம் இருந்தபடினால ஒரு பதிலாலையும் கடவுளால் என்ன செய்ய முடியாம போயிருச்சு, ஏற்படுத்த முடியாம போயிருச்சு. ஆனபடினாலதான் ஆண்டவர் சதானே அந்த பதிலாளாக இந்த உலகத்துக்கு ஒரு மனிதனை கொண்டு வர வேணும்னா யாரை கொண்டு வரலாம் அப்படின்னு சொன்னா நல்லா கவனிங்க. இப்ப கடவுளால ஒரு விஷயத்தை செய்ய முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் இப்ப என்ன மாதிரி இருக்கலாம், என்னைய மாதிரி இந்த இடத்துல இருக்கலாம்.
என்னைய மாதிரி இருந்து கொண்டே அவர் இன்னொரு அவதாரத்தையும் என்ன செய்யலாம், எடுக்கலாம். ஏன்னா கடவுளுக்கு தான் அது முடியும், மனுஷனுக்கு அது என்ன செய்யலாம், முடியாது. அப்ப கடவுள் ஒரு அவதாரத்தை எடுத்தாருன்னா அவர் இந்த இடத்துல இருந்து கொண்டு இங்க எல்லாத்தையும் பரிபாலனம் பண்ணி கொண்டு அவர் இன்னொரு இடத்துல ஒரு காரியத்தையும் என்ன செய்ய முடியும், அவரால் செய்ய முடியும். ஏன்னா அது கடவுளால் மட்டும்தான் அந்த விஷயத்தை முடியுமே தவிர மனுஷர்களால் அது என்ன செய்யாது, முடியாத காரியம். ஆகவே ஆண்டவர் என்ன பண்ணார்னா அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். ஏன்னா அவருக்கு பேர் என்ன, பேர் இருக்கிறவராகவே இருக்கிறார். அப்படி இருந்தும் அவர் தன்னுடைய சாயலாக தன்னுடைய ரூபமாகிய ஒரு மனிதன் இந்த உலகத்துக்கு அனுப்பும்படி அவர் விரும்பின பொழுது அவர் என்ன பண்ணாருன்னு சொன்னா அவருடைய ஒரே அவதாரமாக வந்த ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்குள்ள அவர் மனித வடிவத்தில் என்ன பண்ணார், வந்து அனுப்பினார். அப்போ மனித வடிவத்தில் வந்த இயேசு கிறிஸ்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர்தான் இந்த பாவம் செய்த மனிதனுக்கு, அதாவது தண்டனை சுமத்தப்பட்ட மனிதனுக்கு நீதியின் படி என்ன சொல்ற, அதாவது தூக்கு கைத்துக்கு சொந்தமான ஒரு மனிதனுக்கு பதிலாளாக ஏற்படுத்தப்பட்டவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பதிலாளாக என்ன செய்யப்பட்டிருக்காரு, இப்ப ஏற்படுத்தப்பட்டிருக்கார். அப்ப இன்றைக்கு நாம எல்லாரும் செய்கிற பாவங்கள், எல்லா பாவத்துக்கும் நம்ம எல்லாத்துக்கும் தண்டனை இருக்கிறது. அப்ப இந்த எல்லா பாவங்களுக்கும் தண்டனை இருக்கிறது. இந்த தண்டனை ஏன் எங்கள் மேல இன்னும் சுமத்தப்படவில்லை அப்படின்னா 2000 வருஷங்களுக்கு முன்பதாக வந்த இயேசு கிறிஸ்து என்ன பண்றார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு பிறக்க போற பிள்ளைகள் முதல் கொண்டு அவ்வளோ பேருடைய பாவத்தையும் அவர் ஒருவராய் சுமந்து அவ்வளவு பாவங்களுக்காகவும் சதானே பதில் ஆளாக அவர் தூக்கு மரத்திலே தூக்கிலிடப்பட்டு முடிந்து விட்டது. தூக்கில போட்டு முடிஞ்சு அவர். அப்படி தூக்கு மரம் என்னது, சிலுவை. சிலுவை என்ன பண்ணியாச்சு, அன்னை அடித்து அவரை கொண்டாச்சு. அதுபோல அவர் 3வது நாள் உயிரோடு என்ன செஞ்சார், எழுப்பினார். இன்றைக்கும் உயிருள்ளவராக இருக்கிறார். அப்ப அவர் செலுத்தின பலி, நல்ல கவனிங்க, அவர் அந்த செலுத்தினதான அந்த ஜீவ பலி செலுத்தி முடிஞ்சிருச்சு. அப்ப செலுத்தி முடிஞ்ச பலி திரும்ப திரும்ப நான் போய் பாவ மன்னிப்பு கேட்கறதுனால எனக்கு பலி செலுத்தப்படுகிறது கிடையாது. முன்னதாகவே அதெல்லாம் என்ன நடந்தது, செய்து முடிச்சுட்டார். செய்து முடிச்ச பலி சதானே என்னுடைய பாவத்துக்காக பதிலாளாக எனக்காக மரித்தவர் இயேசு கிறிஸ்து தான் என்றதை நீயும் நானும் நம்புகிற பொழுது, நீயும் நானும் அதை விசுவாசிக்கிற பொழுது, அதை விசுவாசித்து ஆண்டவரே என் பாவங்கள் எல்லாம் எனக்கு மன்னியும்னு சொல்லி நீங்க உங்க வாயை திறந்து கேட்கிற பொழுது சரி உங்களுக்காக விடப்பட்டிருக்கிறதான அந்த சுதந்திரத்துக்குள்ள நீங்களும் பங்கடைய முடியும் என்பதை மிக தெளிவாக தேவனுடைய வார்த்தை செய்யப்படுகிறது, சொல்லியிருக்கிறது. அவர் நீங்க கேட்காட்டி உங்களுக்கு அந்த பாவ மன்னிப்பு என்ன செய்ய போறது இல்லை, கிடைக்க போறதே கிடையாது. 1 யோவான் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தா நீங்க கேட்க வேணும். எப்படி கேட்க போறீங்க, எப்படி நான் கேட்க போறேன், கர்த்தரிடத்துல கேட்க போறேன். தானே 1 யோவான் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் என்ன சொல்லுது, நம்முடைய பாவங்களை வாசிங்க, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து. அப்ப நல்ல கவனி, நம்முடைய பாவ நீங்க எல்லாரும் ஒருத்தர் தந்திரம் நீங்க உட்கார்ந்திருப்பீங்க. அப்ப நீங்க என்ன செய்யணும்னா உங்க முன்னால யார் இருக்கிறது அப்படின்றத நீங்க முதலாவது கொண்டு வர வேண்டும். இப்ப அப்பா அம்மாவுக்கு பாவத்தை மறைச்சிருவாங்க. அதே மாதிரி நம்முடைய நண்பர்கள் சகோதரர்கள் நீங்க போய் உற்ற உறவினர்கள் நம்ம என்ன செய்யணும், பாவத்தை தான் செய்வோம். நம்ம பெரிய நம்ம வேலை சில இடங்கள்ல பெரிய எஜமான்களுக்கு முன்னுக்கெல்லாம் நம்ம பாவத்தை மறைச்சிடுவோம். ஆனா கடவுளுக்கு முன்னுக்கு பாவத்தை என்ன செய்யலாம், மறைக்க முடியாது. அப்ப தேவன் என்ன பண்றாருன்னா நமக்குள்ள எழுந்தருள் இருக்கிற, இப்ப நம்ம சபையில வந்து இப்ப நம்ம அவரை நோக்கி கூப்பிடும்போது இங்க நம்ம சபையில நம்ம மத்தியில வந்து அவர் எழுந்தருள் இருக்கிறார். அப்ப தேவன் எழுந்தருள் இருக்கிறார், அவர் பரிசுத்தம் உள்ளவராக இருக்கிறார். பரிசுத்த தெய்வத்துக்கிட்ட நான் உலாவ வேண்டுமா இருந்தா நான் பரிசுத்தமாகாம அவரோடு கூட என்ன செய்யறாரு, என்ன செய்யறாரு, சம்பாசிக்க முடியாது. அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா நாம முன்னுக்கு கடவுள் இயேசப்பா இருக்கிறார் அப்படின்ற அந்த சிந்தனையோடு என்ன செய்யணும்னா என்னுடைய பாவங்கள் எல்லாம் ஒண்ணு ஒண்ணா நான் அவருக்கு முன்பதாக சொல்ல வேணும், சொல்லி அறிக்கை செய்ய வேண்டும். அப்ப சொல்லி எப்படி செய்ய வேண்டும், சொல்லி 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 ஒவ்வொரு பாவங்களுக்கும் என்ன செய்யணும், ஆண்டவரே நான் இப்படிப்பட்ட பாவத்தை செஞ்சேன் என்னைய மன்னிங்கன்னு அவரிடத்துல நான் டைம் எடுத்து என்னை குறித்து என்னுடைய பாவங்களை குறித்து என்ன செய்ய வேண்டான்னு அறிக்கை செய்யணும். அப்ப பாவம்னா என்ன அப்படின்னு ஒரு பாவி தெளிவா கேட்பான். பாவத்தை செஞ்சுட்டு இருக்கிற என்ன பண்ணுவான் அப்படின்னா அவனுக்கு தெரியும் தான் பாவத்துக்குள்ள இருக்கிறான் அப்படின்னு. ஆனா என்னத்தை பத்தி கேட்பான், பாவம்னா என்ன அப்படின்னு கேட்பான். நல்ல கவனிங்க, நியாய பிரமாணத்தை மீறுவதே பாவம் என்று வேதம் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, சொல்லி இருக்கிறது. சானே நியாய பிரமாணம் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா சானே நீ முதலாவது என்ன செய்யணும், நியாய பிரமாணத்துல நீ ஒரே தெய்வத்தை நீ என்ன செய்யணும், முழு மனதுடன் என்ன செய்யணும், நீ
நீ ஆராதிக்க வேண்டும் இல்லையா? யாத்திரா புத்தகம் 20 சொல்ற ஒரே தெய்வத்தை நீ என்ன செய்யணும்? முழு மனதோட நீ ஆராதிக்க வேண்டும். அப்ப ஒரே தெய்வம் தான் இருக்கிறார் இந்த உலகத்துல. நீ உனக்கென்று உன்னுடைய பாவத்துக்கு ஏற்றபடி நீ தெய்வங்களை நீ என்ன செஞ்சிடக்கூடாது, உண்டாக்கி விடக்கூடாது. நீங்க சில மதங்களை நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா தானே, ஒருத்தர் வந்து தனக்குன்னு ஒரு வாழ்க்கையை கடவுள் ஏற்படுத்தி கொடுத்திருப்பார். அவர் தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இன்னொருத்தைய மனம் முடிக்கிறதுக்கு இருப்பானா இருந்தா அதுக்கு ஏற்ற மாதிரியே ஒரு தெய்வத்தை காண்பிப்பாங்க. தெய்வம் பிடிச்சது நான் செஞ்சா என்ன அப்படின்ற ஒரு கேள்வி என்ன செஞ்சுட்டு இருப்பான். அப்ப பாவத்துக்கு ஏற்ற மாதிரியே தெய்வங்களை என்ன செய்வாங்க வந்தாங்க. இன்னைக்கு உலகத்துல கொண்டு வந்துருவோம். இன்னைக்கு உலகத்துல இத்தனை விதமான மதங்கள் இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதெல்லாம் அவனுடைய பாவத்தை சித்தரிக்கக்கூடியதான ஒவ்வொரு உருவங்களை அவன் மத வழிபாடுகளாக ஈடுபட்டு இணைஞ்சிட்டு இன்னைக்கு வரைக்கும் இணைஞ்சிட்டு இருக்கிறான், செஞ்சு கொண்டு இருக்கிறான். ஆனா நம்மளுக்கு இருக்கிறது யார் அப்படின்னா ஒரே தெய்வம். நம்மளுக்கு யாருக்கு அப்படின்னா மனித இனத்துக்கே இருப்பது ஒரே தெய்வம், அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். ஏன் அப்படின்னா அவர்தான் முதல் மனிதன் செய்த பாவத்துக்காக பதில் ஆளாக பாடுகளை அனுபவிப்பதற்காக இந்த உலகத்துக்கு வந்த தெய்வம். அப்படிப்பட்ட தெய்வத்தை தான் நம்ம கத்திரண்டு என்ன செய்ய வேண்டாங்க, ஆராதிக்க வேண்டும். அடுத்து நான் சொல்லிக்கிறேன் அப்படின்னா, மேலே வானத்திலையும் சரி கீழே பூமியில் வாசிக்கிற வசனத்தை, மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரகத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். அப்ப என்ன நடக்குது அப்படின்னா, வானத்துல சரி பூமியில சரி பூமிக்கு இருக்கிற தண்ணீர்ல சரி இதுக்குள்ள இருக்கக்கூடியதான உனக்கு உன்ன மாதிரியே உன் வடிவத்துல உன்னுடைய உருவ தோற்றத்துல அல்லது எந்த விதமான ஒரு விலங்கினத்தினுடைய தோற்றத்துல நீ எந்த ஒரு சிலையையோ எந்த ஒரு சொரூபத்தையும் என்ன செய்யக்கூடாது, நீ உண்டாக்க கூடாது. அப்படி உண்டாக்கி அதை நீ என்ன செய்யக்கூடாது, நீ நமஸ்கரிக்கவும் கூடாது. அது மட்டும் இல்ல, அதுக்கு நீ சேவை செய்ய போறங்கிற பேர்ல அதுக்கு தேவையான விஷயம் நீ என்ன செய்ய கூடாது, நீ செய்யவும் போகக்கூடாதுன்னு சொல்லி மிக தெளிவாக கர்த்தர் வசனத்தினுடைய நினைஞ்சிருக்கிறார், வந்து கட்டளையிட்டு இருக்கிறார். நல்ல கவனி. ஏன் அப்படின்னா எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் கொடுக்கிறவர் தமக்கு யாதொன்று தேவையானது என்று சொல்லி மனுஷர் கைகளினால் அவர் பணிவிடை செய்து கொள்கிறது இல்லை என்று சொல்லி அப்போஸ்தலர் புத்தகம் 17ஆம் அதிகாரத்துல சதானே 28வது வசனத்தை சொல்லிக்கிறார், 25ஆம் வசனத்துல என்ன செய்கிறார் வந்து சொல்லியிருக்கிறார் இல்லையா? எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிற அவர் தமக்கு யாதொன்று தேவையானது போல மனுஷர் கைகளால் பணிவிடை கொள்கிறது. பணிவிடை செய்து கொள்கிறது தேவனுடைய வேலை இல்லை. ஏனென்றால் மனுஷனுக்கு தான் உதவி தேவையே தவிர தெய்வத்துக்கு ஒரு நாளும் உதவி தேவைப்படாது. இதை புரிஞ்சுக்கிட்டாலே எங்களுக்கு தெரியும் கடவுள் எப்படிப்பட்டவர் அப்படின்றது எங்களுக்கு தெரிய வரும். சானே அடுத்த நியாய பிரமாணம் எங்களுக்கு வரப்படுத்தி சொல்லப்படுறது பத்தி சொன்னா, சானே நாங்க என்ன செய்யணும் அப்படின்னா ஒரே தேவனுடைய நாமத்தை நாங்க என்ன செய்யணும், நாங்க வழிபட வேண்டும். அவருடைய நாமத்தை நாங்க வீட்டில் நாங்க என்ன செய்யக்கூடாது, வழங்கக்கூடாதுன்னு சொல்றார் இல்லையா? அடுத்த எங்களுக்கு பிரமாணம் என்ன செய்யப்படுதுன்னா, உனக்கு கற்றுக் கொடுத்திருக்கிற தேசத்துல உன்னுடைய ஆயுசு நாட்கள் நீடித்து இருப்பதற்கு சார் நீ செய்ய வேண்டிய ஒரே ஒரு வேலை, உன் தகப்பனையும் உன் தாயையும் நீ என்ன செய்ய வேணும், நீ கனம் பண்ண வேணும். அப்ப ஒரு தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணாம தகப்பனுக்கு தாய்க்கு முன்னுக்கு வந்து பொய்ய சரமாரியா பேசிட்டு இருக்கிற பிள்ளைகள் என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த தகப்பனை தாயை இழிவுபடுத்துகிறார்கள். தகப்பனுக்கு முன்னுக்கு பொய்ய பேசுறது, தாய்க்கு முன்னுக்கு வந்து பொய் பேசுறது. இந்த தகப்பனும் தாயும் இல்லைன்னா நீ இந்த பூமிக்கு வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு உனக்கு இருக்காது. உன்னை இந்த உலகத்துக்கு கொண்டு வருகிறதற்கு தேவன் பயன்படுத்தின ஒரு வெகுமதியான பெருமதி மிக்க பாத்திரம் அப்படின்னா அது உன் தகப்பனும் உன் தாய். அப்ப அவங்களை நீ எப்படி பண்ணணும்னா நீ அவங்களை கனம் பண்ண வேணும். அப்ப தகப்பன் தாய் எப்படிப்பட்ட பாவ மன்னிப்பை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அவங்க அந்த பிள்ளைகள் மேல வச்சிருக்கிற மூர்க்கத்தனமான அன்பின் நிமித்தமாக அவங்க பாவ மன்னிப்பு கொடுப்பாங்க. சரியாப்பா சரி அப்பா மன்னிச்சுங்கப்பான்னு அப்பா என்ன செய்வார் உடனடியா, அரே சரி புள்ள மன்னிப்பு கேட்டுச்சுன்னா அவன் உள்ளத்துல இருந்து மன்னிப்பு கேட்டானா, உண்மையா மன்னிப்பு கேட்டானா ஒண்ணுமே தெரியாது. ஆனா அவன் என்ன பண்ணிடுவானா, அந்த பிள்ளைகள் மேல வச்சிருக்கிறதான அன்பின் நிமித்தம் மன்னிப்பு என்ன செஞ்சிருவான். இது பெற்றோர்கள் செய்யறதான பாவ மன்னிப்பு, பெற்றோர்கள் கொடுக்கறதான பாவ மன்னிப்பு. இந்த பெற்றோர்கள் கொடுக்கிற பாவ மன்னிப்பு பிள்ளைகளிடத்துக்கு எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு குறிப்பிட்ட தற்காலிகமான ஒரு பாவ மன்னிப்பை தவிர அது நிரந்தரமான பரிசுத்தமான பாவ மன்னிப்பு கிடையவே கிடையாது. அப்படின்னா ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் சட்டப்படியான பாவ மன்னிப்பு கிடைக்கணுமா இருந்தா அது தேவன் கொடுத்ததான பாவ மன்னிப்புக்குள் அந்த பிள்ளைகள் என்ன செய்ய வேண்டும், உள்ள நுழைய வேண்டும். இல்லாட்டி அந்த பாவ மன்னிப்பு உங்களுக்கு என்ன செய்யாது, கிடைக்கவே கிடைக்காது. நல்ல கவனி. அப்ப பிள்ளைகள் என்ன செய்யணும், பெற்றோரை கனம் பண்ண வேண்டும். அப்ப அதுக்கு அடுத்து வரக்கூடிய பகுதி நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, அதுக்கு அடுத்த பகுதி இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் இருக்க வேண்டிய நீதி சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, எதெல்லாம் செஞ்ச பிழை எதெல்லாம் செஞ்ச பாவம் என்றது மிக தெளிவா சொல்லுது. வாசிங்க, டக்கு வாசிங்க. கொலை செஞ்ச பாவம்,
விபச்சாரம் செய்யாதிருப்பாய், விபச்சாரம் செஞ்சா பாவம், களவு செய்யாதிருப்பாய், களவு செஞ்சா பாவம், பிறனுக்கு விரோதமாக பொய் சாட்சி பிறனுக்கு சொல்லாதிருப்பாய், விரோதமாக பொய் பேசினா பாவம். பிறனுடைய வீட்டை இச்சியாதிருப்பாய். நீ பிறனுடைய வீட்டையோ பிறனுடைய பொருளையோ பிறனுடைய சொத்துக்களையோ நீ உனக்கு இச்சிப்பனா அது பாவம் என்பதை நீதி சட்டம் மிக தெளிவாக என்ன செய்யப்பட்டிருக்கிறது, மனுஷனுக்குள்ள எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை அறியாத ஒரு மனிதனை நீங்க பாத்தீங்கன்னா அவன் ஒருவேளை வேறு மதத்தை சார்ந்தவர்களாக இருக்கலாம். அப்படிப்பட்டவங்க கூட சொல்லுவான், பொய் சொன்னா பாவம் இல்லையா, களவெடுத்தா பாவம் இல்லையா, கொலை செய்யறது எவ்வளவு பெரிய பாவம், அடுத்த மட்டும் சாமானிய ஏமாத்தி வாங்குறது எவ்வளவு பெரிய பாவம், சானே விபச்சாரம் எவ்வளவு பெரிய மோசகரமான இருக்கும். அப்ப இது என்ன, இதெல்லாம் ஒவ்வொரு மனிதனுடைய இருதயத்திலும் நீதி சட்டமாக என்ன செய்யப்பட்டிருக்கிறது, எழுதப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் பாவம் என்பது தெளிவாக தெரியும். ஆனா இந்த மிகுதியாக இருக்கக்கூடிய தகப்பன தாயை கனம் பண்ணி, ஆனா இதை மற்ற மதங்கள் கூட பார்த்தீங்கன்னா தகப்பன தாயை அப்படி நல்லா கனம் பண்ணி தகப்பனுக்கு கோயில் கட்டுவாங்க, தாய்க்கு கோயில் கட்டுவாங்க. ஆனா கிறிஸ்தவத்துக்குள்ள என்ன செய்யாது, இந்த விஷயம் எல்லாம் இருக்காது. சானே தகப்பனி தாய் காலுக்கு மேல போட்டு நினைச்சிருவாங்க, கீழே போட்டு மிதிச்சிருவாங்க. ஏன்னா இதுதான் இங்க கிறிஸ்தவத்துல நாங்க பாக்குற விஷயம். ஆனா நல்ல கவனிங்க, அங்க தாய் தப்பனை கனம் பண்ண சொன்னதை செய்ய மாட்டாங்க. கர்த்தருடைய நாமத்தை வீண்ட வழங்க வேணாம்னு சொன்னா அதை என்ன செய்ய மாட்டாங்க. என்னது விக்கிரக ஆராதனை நீ செய்யக்கூடாதுன்னு சொன்னா என்ன செய்ய மாட்டாங்க, அதை செய்ய மாட்டாங்க. ஒரே தெய்வத்தை தனி வழிபடணும்னு சொன்னா வழிபட மாட்டாங்க. இந்த 4 பகுதிகள், இந்த 4 காரியங்கள் எப்படி வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மனிதனுடைய இருதயத்துல அந்த ஒரு பயம் அவனுக்குள்ள என்ன செய்யாது, இருக்காது. மிச்சம் எல்லாம் அவனுக்குள்ள பயமா இருக்கும். எப்படின்னா கொலை செஞ்சா பாவம், களவெடுத்தா பாவம், பொய் சொன்னா பாவம், இந்த மாதிரியான காரியங்கள் எல்லாம் அவனுக்கு அடிக்கடி நினைச்சிட்டு உணர்த்தி கொண்டுதான் இருக்கும். உணர்த்தின பொழுதும் துணிந்து பாவம் செய்கிறவனாக இருப்பான் மனுஷன். நல்ல கவனி. அப்ப ஆண்டவர் நீதியின் சட்டத்தின்படி அந்த பாவ மன்னிப்பை மனிதனுக்கு கொடுக்கணுமாக இருந்தால் அவர் இந்த உலகத்துக்கு பதில் மனிதனாக வர வேண்டும். முதல் மனிதன் ஆதாம், அவன் பாவம் செய்து விட்டான், அவன் தேவனை புறக்கணித்து விட்டான். ஆகவே அவனுக்கு பதில் மனிதனாக இந்த உலகத்துக்கு யார் வரணும் பார்த்தீங்கன்னா, இன்னொரு மனிதன் வரணும். அந்த மனிதன் தான் இயேசு என்னும் மனிதனாக இந்த உலகத்துக்குள்ள பிரசன்னமான நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப அவர் என்னுடைய பாவங்களுக்காக தன்னுடைய ஜீவனை என்ன செஞ்சார், 2000 வருஷங்களுக்கு முன்பதாக சிலுவையிலே கொடுத்தார். அப்ப தன்னுடைய ஜீவன் என்றும் பாராமல் தன் ஜீவனை எனக்காக கொடுக்கும் அளவுக்கு தெய்வம் இறங்கி வந்திருக்கிறார்னா, இது நீங்க கொஞ்சம் விளங்கி கொள்ளுங்க. உங்க தாய் தகப்பனை விட, நீங்க நேசிக்கிற உங்களுடைய சிநேகிதர்களை விட, உங்களுடைய உற்றார்களை விட, சரிதானே, உங்க மேல இந்த அளவுக்கு தன்னுடைய ஜீவனையே கொடுக்கக்கூடிய அன்பை உங்களுக்கு வெளிப்படுத்தினவர் யார் அப்படின்னு ஒரு கேள்வி உங்ககிட்ட வந்தா சொல்லுங்க. யார் அந்த உங்களை அவ்வளவு நேசித்தவர் யார்? உங்களை அவ்வளவாய் நேசித்த நபர் யார்? இன்னைக்கு நீங்க எல்லாம் உங்களுடைய வாழ்க்கை நிறைய பேர் இருக்கிறீங்க, இந்த இடத்துல இருக்கிறாங்க, நிறைய உங்களுடைய வாழ்க்கை நிறைய அனுபவப்பட்டிருப்பீங்க. சரிதானே, நீங்க பண ரீதியில எவ்வளவு பேருக்கு உதவி செஞ்சிருப்பீங்க, அன்பு நிமித்தமா எவ்வளவு பண்ணிருப்பீங்க. உங்கள்ட்ட இருக்கும்போது எவ்வளவு பேர் சுத்திட்டு இருந்தான். சரிதானே, நீங்க கொஞ்சம் நொடிச்சு போன பொழுது உங்களோட எத்தனை பேர் இருக்கிறான் சொல்லுங்க பாப்போம். உங்கள் மேல தன்னுடைய ஜீவன் என்றும் பாராம தன்னுடைய சரத்தில் படக்கூடிய அடியெல்லாம் அவர் இன்பமாக ஏற்றுக்கொண்டு அடி வாங்கி தன் கைகளுக்கும் கால்களுக்கும் ஆணிகளை கடவும்படி கொடுத்து எங்களுக்காக செத்து சானே எங்களை நேசித்தவர் அந்த உலகத்தில் யாரும் நினைக்கிறீங்க? அது எந்த தெய்வத்தை உங்களால் பார்க்க முடியும்? ஒற்று காரியம், சிலையோ சித்திரமோ உனக்காக மரித்ததோ, ஜீவன் சுகமேதும் நீ வாழ கொடுத்ததோ. பாட்டு இருக்கு இல்லையா? சிலையோ சித்திரமோ உனக்காக என்ன செய்யாது, ஒரு நாளும் மறிக்காது. உனக்கு ஜீவனையும் சுகத்தையும் ஒரு நாள் என்ன செய்யாது, அது கொடுக்காது. சாமி, மாறாக உன்னுடைய வாழ்க்கையில உனக்கு சுகத்தை கொடுப்பதற்காக, உன் பாவங்களுக்காக மறித்து, உனக்காக மறுபடியுமாய் எழும்பி காரியங்களை செய்வதற்காக, உனக்காக இந்த உலகத்துக்கு வந்த பதில் மனிதன் யார் அப்படின்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் தான் உனக்கு அவருடைய அன்பை அள்ளி பொழிந்திருக்கிறார். அப்ப அந்த தெய்வத்துக்கு முன்பதாக நீ என்ன செய்யணும் அப்படின்னா, அப்பா 2000 வருஷத்துக்கு முன்னுக்கு நான் இருக்கல, இப்பதான் இருக்கிறேன், இந்த நூற்றாண்டுக்குள்ள தான் நான் இருக்கிறேன். ஆனா இன்னைக்கு நான் பரிசுத்த வாழ்க்கைக்கு நேராக வருவதற்கு 2000 வருஷத்துக்கு முன்பதாகவே எனக்கான சகல பணியை நீங்க செஞ்சு முடிச்சிட்டீங்க, சகலத்தையும் பண்ணி முடிச்சிட்டீங்க. சரித்திரமே சொல்றது, கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் அப்படின்னா நீங்க வந்தது உண்மை, நீங்க பிறந்தது உண்மை,
நீங்க எங்களுக்கு அடிக்கப்பட்டது உண்மை. இன்னைக்கு தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் சகலத்தை என்ன பண்றாங்க, கண்டுபிடிச்சு கொண்டிருக்கிறாங்க. என்ன நடந்துச்சுன்றது விவரமாக காண்பிக்கிறாங்க. அப்படிப்பட்ட தெய்வத்துக்கு முன்னுக்கு என்ன பண்ண அப்படின்னா, அன்றே என்னுடைய பாவங்கள் எனக்கு என்ன செய்யுங்க, மன்னிங்க. நீ உன்னுடைய பாவத்தை அறிக்கையிட வேண்டும் என்பதை தேவன் விரும்புகிறார். அப்படி உன் பாவத்தை அறிக்கையிட்டால் எப்படி சொல்லப்படுது வசனம்? புத்தகம் 1 அதிகாரம் 9 சொல்லுது, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் நம்முடைய பாவங்களை நமக்கு மன்னித்து சுத்திகரித்து, எப்படி சொல்லப்படுது? நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராகிறார். அப்ப உண்மையும் நீதி கிறிஸ்துவிடத்தில். அப்ப கிறிஸ்துவிடத்தில் இருக்கிற அந்த உண்மையும் அந்த நீதியும் உனக்கு வர வேணுமா இருந்தா நீ நடக்கணும் நடக்க வேண்டும். நீ நடக்கணும் அப்படின்னா அவருடைய ஆவியான இருக்கும். அப்பதான் நீ உண்மையா இருக்கலாம், நீ நீதியா. அப்ப நீ உன் பாவத்தை அறிக்கையிட்டால் ஆண்டவருடைய பாவத்தை என்ன செய்வார், உனக்கு மன்னிப்பார். எல்லா அநியாயத்தை நீக்கி உன்னை சுத்திகரிப்பார். அப்படிப்பட்ட காரியத்தை கர்த்தர் உன்னுடைய வாழ்க்கையில் செய்வதற்கு நீ செய்ய வேண்டிய ஒரு சிறிய ஒரு வேலையை மட்டும் தான் உனக்கு என்ன பண்ணா, உனக்கு முன்னாக பரிசுத்த தெய்வம் இருக்கிறார். அவருக்கு முன்னுக்கு உன்னுடைய பாவத்தை மறைக்காம அதை அறிக்கை செய்தது. நீ அறிக்கை செய்தால் போதும், உனக்கான பாவ மன்னிப்பு உனக்கு என்ன செஞ்சிடும், கிடைச்சிடும். என்ன சொல்றா, தன் பாவங்களை மறைக்கிறவன் யார் அப்படின்னா, அவன் இருமாப்பு நிறைந்தவன், அகந்தை நிறைந்தவன். சாமி அப்ப தேவனுக்கு பயப்படுகிற பயமே இல்லாதவன். அதனால அவன் தன்னுடைய பாவத்தை ஒரு நாள் நினைச்சுக்க மாட்டான், ஒத்துக்க மாட்டான். நல்லா தெரியும் அவன் செஞ்சா பிற செஞ்சா தெரியும், தான் பிற செய்யலன்னு சொல்லுவான். இன்னொருத்தர் மேல அபாண்டமா தன்னுடைய குற்றத்தை என்ன செய்வான், சாட்டுவான். யார் இவன் ஒரு இருமாப்பு நிறைந்தவன், அகந்தை நிறைந்தவன், ஆணவத்தினாலே நிரப்பப்பட்டவன். தன் பாவத்தை அப்படியே மறைச்சிட்டு இன்னொருத்தர் நினைஞ்சிருவான், போட்டுருவான். அப்படிப்பட்டவனுக்கு இந்த உலகத்துல வாழ்வு இல்லை என்றதை ஆண்டவர் மிக தெளிவாக சொல்லுகிறார். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவனுக்கு வாழ்க்கை இல்லை. நீங்க யாரா இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. உங்களுக்குள்ள பாவம் இருக்குன்னா, உங்க பாவத்தை கத்த உங்களுக்கு சுட்டி காட்டினார்னா அவர்கிட்ட மன்னிப்பை தாராளமாக கேளுங்க, மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுங்க. நான் அப்படி ஒண்ணுமே செய்யணும்னு மட்டும் நினைக்கிறேன், வாய தொடர்ந்து சொல்லிடாதீங்க. ஏன்னா வேதம் சொல்லுது, எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனார்கள். ஒருத்தன் கூட பாவம் செய்யாத இந்த உலகத்துல இல்லவே இல்லை, எல்லாரும் பாவம் செய்தவர்கள். அப்ப இப்படி சொல்றாரு இல்லையா? அடுத்து என்ன சொல்றார், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ தேவன்கிட்ட இருந்து இரக்கத்தை பெறுவான். அப்ப நாங்க அறிக்கை செய்ய வேண்டும். அறிக்கை செஞ்சுட்டு என்ன செய்யணும், இனி நான் என்ன செய்யக்கூடாது, ஒரே தெய்வத்தை நான் வழிபட வேண்டும். எந்த ஒரு விக்கிரகத்தையும் எந்த ஒரு சுரூபத்தையும் என்ன செய்யக்கூடாது, நான் வழிபட போகக்கூடாது. என் தேவனுடைய நாமத்தை நான் எங்கேயும் போய் நான் கிறிஸ்தவன் அப்படின்னு சொல்லிட்டு பொய்ப்பித்தாட்டம் பண்ணக்கூடாது. அட்டுடைய தனியாக தெரிஞ்சிடக்கூடாது. என கிறிஸ்து உனக்காக மரித்தவர், அவருடைய பேரை கொண்டு போய் உனக்காக மறிச்சேன்னு சொல்லு, மறித்தார்னு சொல்லு. மாறாக அவருடைய பேரை கொண்டு போயிட்டு வீணா வித்து தெரியாது, வீணா ஏமாத்து தெரியாது. நீ கிறிஸ்துவன் சொல்றதை விட்டுருமோத, நீ கிறிஸ்துவுக்குள்ளான வாழ்க்கையை வாழ்கிறியான்றதை தெளிப்பார். அவர் நாமத்தை மீண்டும் வழங்காது. வழங்கின நீ அநியாயமாக தண்டிக்கப்பட்டு நினைஞ்சிருவேன், அடிக்கப்பட்டு போயிடுவேன். சாரி, அதனால தெளிவாக சொல்ற இல்லையா? பரிசுத்த நாளை நீங்க என்ன செய்யுங்க, தேவ சபையில கூடி வருகிற ஒவ்வொரு நாளையும் என்ன செய்யுங்க, ஆண்டவருக்காக நீங்க வந்து சேருங்க. அந்த நாளை கடைப்பிடிங்க. அந்த நாளில் ஞாயிற்றுக்கிழமை நாளில் வேலை செய்யலாம், அங்கே போறேன் இங்கே போறேன்னு சொல்லிட்டு தேவலாத வேலை செஞ்சுட்டு தேவனுடைய நாளை பரிசுத்தத்தை குலைச்சி போற்றாதீங்க என்றார். சரி, உன் தகப்பன் உன் தாயை உனக்கு கொடுத்ததை உன் வாழ்நாளுக்கு நீடித்திருப்பதற்காக, நீ சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு வாழ்வதற்காக கொடுத்திருக்கோம். அவங்களுக்கு நீங்க கொடுக்க வேண்டிய கனத்தை மரியாதையை செலுத்துங்கன்னு சொல்றார். அதுக்கு பிறகு இதெல்லாம் பாவம் என்றதை அவர் உணர்த்தி வருகிறார் தெய்வம். அப்ப இந்த காரியங்களெல்லாம் நாங்கள் என்ன செய்யணும் சொல்லி பார்த்தீங்கன்னா, அறிக்கையிட்டு நான் செய்த பாவத்துக்கெல்லாம் அந்த நான் அறிக்கை செஞ்சு விட்டு இனிமேல் நான் செய்ய மாட்டேன்றது ஒரு பொறுத்தனையோடு நான் கற்றுக்க முடியாது ஒப்பி வச்சுட்டு சொன்னா என்ன செய்ய போகிறேன், தேவனத்தின் இரக்கத்தை என்ன செய்வேன், நான் பெற்றுக்கொள்வேன். அப்ப தேவனத்தை இரக்கத்தை பெற்றுக்கொண்டதுக்கு பின்பதாக எனக்குள்ள நம்முடைய பரிசுத்த ஆவியானவரை தேவன் அளவில்லாமல் பொழிந்து வருகிறார். அப்ப எனக்குள்ள பரிசுத்த பொழுதுள்ளப்பட்ட உடனே என்ன செய்யற அப்படி பார்த்தீங்கன்னா, எங்க போனாலும் எங்க நின்றாலும் எனக்கு அன்பு செய்தவரை, என்னை விடுதலை ஆக்கினவரை, எனக்காக ஜீவனை கொடுத்தவரை, சரி என்னை எப்பொழுது நேசிக்கிறவரை, எனக்கான தேவையெல்லாம் என்னன்னு விசாரிச்சு கொடுக்கக்கூடியவரை பத்தி பேசிட்டு இருப்பேனா, யாரை பத்தி பேசிட்டு இருப்பேன்? அப்ப இங்க இருக்கிறவங்களாம் யாரை பத்தி பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் நம்மளாம் உணர்வு இல்லாதவர்கள்,
ஆண்டு எவ்வளவோ நன்மைகளை எங்கள் வாழ்க்கையில செய்திருக்கிறான்றதை விட முதல் நன்மை என்ன அப்படின்னா, நமக்கு பதிலாக அவர் செத்திருக்கிறார், நமக்கு பதிலாக அவர் அடிக்க இருக்கிறார், நமக்கு பதிலாக தன்னுடைய ஜீவனை எங்களுக்காக என்ன கொடுத்தார், நமக்கு பதிலாக ஜீவனை கொடுத்தவர், நமக்காக அடிக்கப்பட்ட, நமக்காக எல்லாவற்றையும் செய்தவர் இருக்கிற பொழுது அவரை பத்தி நம்ம என்ன செய்ய மாட்டோம், யார்ட்டையுமே பேச மாட்டேங்கிறோம். யாரை பத்தி பேச தெரியுமா? நம்மளை ஏமாத்தினவன், நம்ம கிட்ட இருந்து புடுங்கி நம்மளை பைத்தக்காரனாக்கி உட்கார வச்சவன், சாரி, நம்ம கிட்ட இருந்த சொத்து எல்லாம் புடுங்கி எல்லாத்தையும் ஏப்ப விட்டவன், அப்படி ஒரு நடிகனை பத்தி, ஒரு நடிகையை பத்தி, சாரி, இதுகளை பத்தி. அது மட்டும் இல்லாமல் ஸ்போர்ட்ஸ்ல எவனா ஒருத்தன் எந்திரிச்சு ஒரு டீமை வெத்திட்டான்னு சொன்னா அவனை பத்தி. இவங்க மூலமா நமக்கு எந்த விதமான ஒரு உபகாரமும் வாழ்க்கையில கிடைச்சே இருக்காது. ஒரு நடிகன் கூட சம்பாதிக்கிற சொத்துக்களை பார்த்தீங்கன்னா சம்பளம் அப்படி சம்பளம் வாங்குவோம். அந்த சம்பளத்திலிருந்து ஒரு 10 பைசா என்ன செய்ய மாட்டான், நம்ம கொடுக்க மாட்டான், நம்ம இருந்து வாங்கியிருக்கவும் மாட்டோம். ஆனால் யாரை பத்தி பேசிட்டு இருப்போம் அப்படின்னா, நமக்காக தன் ஜீவனை கொடுத்தவர், என்னுடைய தண்டனைக்காக என் மேல வந்துதான தூக்கு மரத்தை தொங்க வேண்டிய என்னுடைய மரணத்தை தன்னுடைய வாழ்க்கையில சுமந்து எனக்கு பதிலாக தன்னுடைய ஜீவனை விட்டு இயேசு கிறிஸ்துவை பத்தி எங்கேயுமே போய் பேசுறது கிடையாது. எங்க போயிட்டு உட்கார்ந்தாலும் நமக்கு செய்யறதெல்லாம் பத்தி யாரை பத்தி பேசணும், மிகவும் கேடு கட்டவர்களை குறித்து இந்த உலகத்தை பற்றி பேசிட்டு உட்கார்ந்துருப்போம். அதான் ஆண்டவர் சொன்னார். என்ன சொன்னீங்க? என்ன சொல்ல வந்து மத்திய புத்தகம் 28 அதிகாரம் சொல்ல வந்து, ஆகையால் நீங்க எங்கும் புறப்பட்டு போங்க. சரி, நீங்க போயிட்டு சொல்ல வேண்டிய முதல் வேலை என்ன அப்படின்னா, வானத்திலையும் சரி பூமியிலையும் சரி எதுவாக இருந்தாலும் சரி அசைக்கப்படுவதற்கு அதிகாரம் எனக்கு மட்டுமே கொடுக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லுங்க முதல். ரெண்டாவது என்ன சொன்னார்? ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி. அடுத்து வருஷம் சீசராக்குங்க. சகல ஜாதிகள் என்ன செய்யுங்க? சீசர் என்ன அர்த்தம்? வேலைக்காரர்கள். வேலைக்காரர்கள் எல்லாத்தையும் வேலைக்காரர்கள். யாரையும் உட்கார வச்சு பூஜை பண்றதுக்கு ஒண்ணுமே கிடையவே கிடையாது. எல்லாரும் போயிட்டு வேலைக்காரர்கள் வேலை செய்யும்படிக்கு எல்லாரும் சீசர்கள் ஆக்குங்க. எல்லாரும் போய் யாரை சொல்லணும்னா, வானத்திலும் பூமியிலும் அதிகாரம் உடையவரை பத்தி பேசு. அப்படிப்பட்ட அதிகாரம் உடையவர் தான் எனக்காக மறிச்சார்னு சொல்லுங்க. அப்படிப்பட்ட வானத்திலும் பூமியிலும் உள்ள அதிகாரம் உடையவர் தான் எனக்காக சிலுவையை சுமந்தார்னு சொல்லுங்க. அப்படிப்பட்ட அதிகாரம் உடையவர் தான் சிலுவையில் எனக்காக மறிச்சார்னு சொல்லுங்க. அப்படிப்பட்ட அதிகாரம் உடையவர் தான் 3ஆவது நாள் உயிரோடு எழுப்பினார்னு சொல்லுங்க. அப்படிப்பட்ட அதிகாரம் உடையவர் இன்றைக்கு உயிருள்ளவராக ஜீவித்துக் கொண்டிருக்கிறார்னு சொல்லுங்க. எல்லாருக்கும் பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தில் ஞானஸ்நானத்தை என்ன செய்யுங்க? கொடுங்க. இல்ல சொல்லி என்ன சொன்னார்? இதோ நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும், கீழே வாசிங்க, கடைசி வசனத்தை வாசிங்க. இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். நம்மளோட யாரும் இருக்க மாட்டாங்க இந்த உலகத்துல. உன்னை பெற்ற தகப்பன் இருக்க மாட்டான், தாய் இருக்க மாட்டான், உன்னுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் யாரும் கடைசி வரைக்கும் இருக்கவே உலகத்து முடிவு போறது ஒருத்தன் கூட இருக்க மாட்டான். நீங்க அன்பு மேல அன்பு வச்சு எத்தனை பேருக்கு என்னென்ன காரியங்கள் பண்ணியிருந்தாலும் அந்தந்த சூழ்நிலைகளுக்கு ஏற்ற பிரகாரமா உங்க முன்னுக்கு வந்து நடிக்கிற நடிகர்களை பார்த்துட்டு இருப்பீங்க. வாழ்க்கையில பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு முன்னுக்கு வந்து நடிச்சுட்டு இருக்கிறாங்க, பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு முன்னுக்கு நடிச்சு கொண்டிருக்கிறாங்க, ஒரு நண்பனுக்கு முன்பதாக நடிச்சு கொண்டிருக்கிறான். உலகம் ஒரு நாடக மேடையாக இணைஞ்சிட்டு இருக்கிறது, நடந்து கொண்டிருக்கிறது. எல்லாரும் வேஷதாரிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. நம்ம முன்னுக்கு எந்த வேஷத்தையும் தரைக்காமல், யாரையும் ஏமாற்றாமல், நமக்கு ஜீவனை கொடுத்து ஜீவனோடு எங்களை நடத்தும்படியாக வந்தவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நம்ம உலகத்தை முடிவு பண்ணி உங்களோடு கூட என்ன செய்யலாம் இருப்பேன் சொன்னவர். அவர் சொன்ன அதை செய்வார். ஏன்னா உலகத்து முடிவு பரியந்தமும் இருக்கக்கூடிய வல்லமை பொருந்தினவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தவிர வேற எந்த மனிதன் இந்த உலகத்தில் கிடையவே கிடையாது. சாரி, அவன் என்ன சொல்றாருன்னா, நீ இப்பேற்பட்ட தெய்வத்துக்கு முன்னுக்கு பாவத்தோட வாழ்ந்துக்கிட்டு பரிசுத்தத்தில் இருக்கிறேன்னு சொன்னீங்கன்னா நீ யாரை ஏமாத்துற அப்படின்னா உள்ளதான் நீ என்ன செஞ்சுட்டு இருக்க? ஏமாத்திட்டு இருக்கிற. நீ உன் பாவத்தை அறிக்கை செஞ்சீன்னா, அதை மறைக்காம அறிக்கை செய்யணும்னு நினைச்சீன்னா கர்த்தருக்கு முன்னிலை நீ பயந்தவனா இருப்ப. அப்ப எப்பொழுதும் நீ கர்த்தருக்கு முன்னுக்கு பயந்திருப்பேன்னு சொன்னா நீ பாக்கியவானாக இருப்ப. அப்ப பாக்கியவான் என்றா யார் அப்படின்னா, நான் கொடுத்து வச்சேன், எப்ப பார்த்தாலும் எனக்குரிய எல்லா விஷயத்தையும் என்ன செய்வா, என்ன நினைச்சு பாருங்க. யார் என்ன கை விட்டா நீ கலந்துக்க விட மாட்டேன். இந்த விசுவாசத்தில் உறுதியாக என்னுடைய வாழ்க்கை என்ன செய்யும், நோக்கி ஓடிக்கொண்டான். ஆகவே இந்த நாளிலே கர்த்தர் எங்களுடைய வாழ்க்கையில எங்களுக்கு பேசுறதான காரியம், கிறிஸ்து இயேசு உனக்குள் இருந்தால் நீ பயந்துரு. பயம் எப்படின்னா, எப்பொழுதுமே பயப்படுவேன், ஏன்னா எப்பொழுதுமே நீ அவதானிக்கிறவர் என் கர்த்தர் மாத்திரமே. சொல்லுங்க, கர்த்தருக்கு பயந்தால் எல்லாரும் பாக்கியவான்களா இருப்பீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.